ஷைனிங் க்ரீமாக இருக்குமோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நியூ லான்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். 100% நேச்சுரல் அண்ட் ஹோம்மேட். இங்கே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூ லான்ச் வந்து இதுதான். இன்னும் லேபிள் கூட ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலைங்க. நிறைய பேருக்கு ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போவே இன்ட்ரோ பண்ணிடலான்னு வந்தாச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைன்னு சொல்லுவேன் ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உண்மையாகவே வாவ் அப்படின்னு இருக்குங்க. அவ்வளோ ஒரு ரிச்சான இன்க்ரீடியன்ட்ஸ், செம்ம ஸ்மூத்தாக செம்ம க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுக்கும். கமல் நேச்சுரல்ஸில் ஆல்ரெடி ஒரு ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் இதுவும் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமல் நேச்சுரல்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணட்டுமா? கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஆள் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான குவான்டிட்டி இருக்கும் இல்லையா? நியூ லான்ச்சோட ஆஃபர் என்ன தெரியுமா? இதில் 1/2 kg நீங்கள் 150 கிராமுக்கு என்ன ப்ரைஸ் வாங்குவீங்களோ அதே ப்ரைஸுக்கு இந்த நியூ லான்ச்சுக்காக உங்களுக்கு 1/2 kg ஆஃபர் வரப்போகுது. பிகாஸ் நீங்கள் உங்களோட பேபிஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பார்க்கணும், டே 1லேருந்தே இது கொடுக்குற ரிசல்ட் இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1/2 kg ஆஃபர். 1 kg கூட அவைலபிளாக இருக்கு. 150 கிராம் வாங்குற காசுக்கு 1/2 kg மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். ஃபுல் பாடிக்கும் தேவையான அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு பாதி ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ தான் இதோட ரிசல்ட் செம்மையாக நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இது நல்ல ஒரு மைல்டான சாண்டல் கலரில், இதோட கலர் வந்து நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, ரொம்ப அழகான ஒரு கலர். இது செம்ம ஷைனிங் கொடுக்கும். 2 பீஸ் டொமேட்டோ இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறனாலும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் பாடிக்கும் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், செம்ம சாஃப்டாக சில்கியாக ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஸ்க்ரப் எப்போவுமே ட்ரையாகவே இருக்காது. பிரைட்னிங் ஸ்க்ரப்பு கூட உங்களுக்கு நல்ல ஜெல் பேஸில், அதுவுமே நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரப்புமே செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். எவ்வளோ சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்னையுமே இது மெயின்டைன் பண்ணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. அத்தனையுமே நல்ல ரிச்சான பியூரான இன்க்ரீடியன்ட்ஸ் வித் கமல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து கைக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு கை டேனாக இருக்குது, ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு 4 days ஒன்ஸ் இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஒரு 3 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் ஃபேஸ்க்குமே நீங்கள் வந்துட்டு 4 days ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் இடையில இதையே நீங்கள் பேக் மாதிரி போட்டுக்கலாம். ரெகுலராக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, 4 days ஒன்ஸ் தான் ஸ்க்ரப் பண்ணணும். பட் வந்து நீங்கள் அதை பேக்காக போட்டுக்கலாம். குக்கும்பர் ஜூஸ் கூட, டொமேட்டோ ஜூஸ் கூட, வாட்டர் கூட, வாட்டர்மெலன் கூட, இப்படி எந்த ஃப்ரூட் ஜூஸ் கூட வேணாலும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி செம்மையாக யூஸ் பண்ணலாங்க. செம்ம ஷைனிங் கொடுக்கும். பார்த்தீங்களா, ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே டல்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு 60-70% டேனை இன்ஸ்டண்ட்டாகவே இது ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் ஒரு நாளைக்கு, இது ஒரு நாளைக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு, டிஸ்கலரேஷன் இருக்கிறவங்களுக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு, டேன் ஆனவங்களுக்கு, ஸ்கின் டல்லாக இருக்குது, ஒரு ரெஃப்ரெஷிங் வேணும், எல்லாத்துக்குமே இதை நீங்கள் எடுத்து ஒரு 4 days ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணாலே போதும். ஒரு பாதி ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். சேம் டொமேட்டோலவே நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். முன்னாடி ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு கிளியரான ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அந்த ஃபேஷியல் கிட் வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க, தீபாவளி ஃபேஷியல் கிட் வீடியோவை. இதில் வந்து நான் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். இன்னும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம், இல்லை வந்து வார்ம் வாட்டரில் டவல் பாத் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 minutes ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் சின்னதாக கை வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படியே ஸ்க்ரப் பண்ணாதீங்க, சின்னதாக கை வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படியே இதே நல்லா திக் லேயராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம்ம ஷைனிங்காக நல்ல ஒரு கிளாஸியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு.
இவ்வளோ க்ரீமியாக இருக்கே, பிம்பிள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நல்ல ஒரு க்ளோவிங், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக செட் ஆகும், நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். அண்ட் தென் பிம்பிள்ஸ் இருக்கவங்க எப்போதும் சொல்கிறது தான், பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் கை வச்சு அழுத்தவோ ஸ்க்ரப் பண்ணவோ கூடாது. மற்ற இடத்துல பிம்பிள்ஸ் இல்லாத இடத்துல தான் நீங்கள் க்ளீனாக ப்ரோட்டீனாக பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். 2 சைடும் இந்த சைடு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது ஸ்கின்னு. அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெகுலராக தான் மெயின்டைன் பண்ணுறோம், ஸ்கின் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். இருந்தாலுமே ஒரு ஃபேஷியல் பண்ணும்போது, ஒரு பேக் பண்ணும்போது அப்பப்போ அப்படி தேஜஸ் பண்ணிகிட்டே வருவோம். லேயராக நம்ம தேஜஸ் பண்ணிகிட்டே வருவோம். செம்ம ஷைனிங் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இது கொடுக்கும். ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு சூப்பரான ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு சஜஸ்ட் பண்ணுவேன், அதுலேருந்து கூட பிக் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.